நாடாளுமன்ற தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கும் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கும் நீண்ட இடைவெளி இருப்பதில் உள்நோக்கம் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்த அனைத்து உள்கட்டமைப்புகளையும் கொண்டுள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஏன் நாடாளுமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த முடியவில்லை என்று கேள்வி எழுப்பினார். முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கும் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கும் நீண்ட இடைவெளி இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கும் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நாள், வாக்குப்பதிவு முதற்கட்ட வாக்குப்பதிவு நாள் இரண்டுக்கும் இடையில் 45 நாட்கள் உள்ளன. இந்த 45 நாள் இடைவெளி ஏன், எதற்காக இந்த இடைவெளியை தர வேண்டும்? 3 கட்டங்களில் இந்தியா முழுவதும் தேர்தலை நடத்த முடியும். ஒரு காலத்தில் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஒரே நாளில் 2 தேர்தல்களையும் நடத்திய வரலாறு இந்தியாவுக்கு உண்டு. அதாவது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 2 தேர்தல்களையும் இந்தியா முழுவதும் ஒரே நாளில் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய வகையில் எல்லா உட்கட்டமைப்பு வசதிகளையும் கொண்ட ஒரு ஆணையம்தான் இந்திய தேர்தல் ஆணையம். கடந்த காலங்களில் பேலட் சிஸ்டம் இருந்தபோதே அவ்வாறு நடத்த முடிந்த தேர்தல் ஆணையத்தால் இவிஎம்ஐ பயன்படுத்தக்கூடிய இந்த காலத்தில் இந்தியா முழுவதும் ஒரே கட்ட தேர்தலை ஏன் நடத்த முடியாது? எதற்காக 7 கட்ட தேர்தல்?